ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அழகழகான கலர்ஃபுல்லான பூச்செடிகளை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் மக்களை. அதுக்கு முன்னால் சங்கசன் லைஃப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, அழகழகான ஃப்ளவர்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தெற்றிப்பூ, இக்ஸோரா, பிச்சி, மல்லிகை, ரோஜா, தெற்றிப்பூ, இப்படி விதவிதமான செடிகள் அனைத்தும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் மக்களை. இங்கே இல்லாத செடிகளே கிடையாது. இன்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. தென்னை மரம், தென்னைப்பிள்ளை இருக்குல்ல, அது முருங்கை மரம். ஸோ இப்படி விதவிதமான செடிகள் எல்லாமே இருந்து மக்கள். பூச்செடிகள் விதவிதமாக இருக்குது பாருங்கள். ரோஸ் எல்லாம், இதெல்லாம் எங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 150 ரூபா. பார்த்தீங்களா, இந்த செடிகளெல்லாம் எங்கே இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்குறீங்களா? மண்டக்காட்டு ஃபெஸ்டிவல் 2025 இந்த வருஷத்தில் மண்டக்காட்டு ஃபெஸ்டிவல் வந்து நடந்தது மக்களை. நடந்து முடிஞ்சாச்சு. அந்த ஃபெஸ்டிவலில், அந்த திருவிழாவில் இந்த செடிகளெல்லாம் வச்சுருந்தாங்க மக்களை. சூப்பராக இருந்துச்சு. மண்டக்காடு ஃபெஸ்டிவலில் நான் ரொம்ப ரசித்து பார்த்த இவைகளில் இதுவும் ஒன்று. இது ரொம்ப இவ்வளோ அழகான செடிகள். எவ்வளோ மக்கள் செடிகள் வாங்குறதுக்கு வர்றாங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். செடி நிறைய செடி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு போர்டு வச்சு இத்தனை ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க. 150 ருபீஸ், 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்லேயே எழுதி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த செடி தேவையோ அந்த செடியை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்டில் கொடுத்தா அவங்க வந்து பில் போட்டு தருவாங்க. உங்களுக்கு என்ன செடி பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் மக்களை. எவ்வளோ அழகான செடிகள். ரோஜாலாம் பாருங்கள், கலர் கலராக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொத்து கொத்தாக போத்து நிற்கி பாருங்கள். எல்லாமே இருக்குது. அழகுக்கு வெளியில் வைப்பாங்க இல்லையா, அவுட்டோர் பிளான்ஸு, அதெல்லாமே இருக்குது. வீட்டுக்குள்ளாவில் வைக்கக்கூடிய இன்டோர் பிளான்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த போர்டில் ரூபாயெல்லாம் வச்சுருக்காங்க. தென்னம்பிள்ளை, சப்போட்டா, பெரும்பாலும் எல்லாருடைய வீட்லேயுமே செடிகள் இருக்கும். செடிகள் இல்லாத வீடுகளே இருக்காது. அப்படி தானே மக்களை? பூச்செடிகள் எல்லாரும் வச்சுருப்போம். நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ரோஜா செடி, பிச்சி, மல்லிகை, இந்த செடிகளெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ செடிகள் ரொம்ப விருப்பம் உள்ளவங்க இந்த நர்சரிஸில் போய் நம்ம வாங்குவோம் இல்லையா. ஒவ்வொரு வருஷமும் மண்டக்காட்டு ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இப்படிப்பட்ட செடிகளை நீங்கள் பார்க்கலாம். அழகாக வாங்கிட்டு போகலாம். பெண்களுக்கு அழகுக்கு அழகு சேர்ப்பது பூக்கள். பெண்கள் இயற்கையிலே அழகானவர்கள். அதை தலையில் பூ சொன்னால் நிச்சயமாக அழகாக இருப்பாங்க. மாமர கன்று இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக. ஸோ அப்படி இயற்கையிலே எவ்வளவு அழகா இயற்கை கடவுள் படைச்சிருக்காது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குது. கிரேப்ஸ் இருக்கு பாருங்க மக்களே. இங்கே பாருங்க, கிரேப்ஸ் செடியை பாருங்க.
நிறைய மக்கள் வந்து செடிகள் பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க மக்களே. அவ்வளவு கூட்டமாக இருந்துச்சு. இந்த செடி வச்சுருக்கிற இடத்துல மட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சிலவங்க வந்து அழகுக்காக குரோட்டன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல மக்கள், அதெல்லாம் கூட இங்கே இருக்குது. எல்லா விதவிதமான செடிகள் இருக்குது, எல்லா வகைகளுமே இருந்தது. உங்களால் இனி மண்டக்காட்டு ஃபெஸ்டிவல் இனி நெக்ஸ்ட் இயர் நடக்கும். உங்களுக்கு வர முடியும்னா நீங்கள் வந்து பாருங்கள் மக்களே, அந்த ஃபெஸ்டிவல் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன இருந்தது ஃபெஸ்டிவல்லன்னு சொல்லிவிட்டு நீங்களே டைரெக்டாக பார்க்கலாம். சங்கர் சிந்து லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உங்களெல்லாம் மறக்காமல் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட விதவிதமான வீடியோஸை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் மக்களே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அழகான வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இயற்கை அழகை ரசிங்க. கன்னியாகுமரி மாவட்டம்னாலே ஒரு அழகான ஒரு பிளேஸ். குரோட்டன்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த குரோட்டன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு வருஷமே மண்டக்காட்டு திருவிழாவில் எல்லா செடிகளையும் இப்படிப்பட்ட விதவிதமான செடிகளும் வரும் மக்களே. நம்ம வாங்கிக்கலாம், நமக்கு தேவையான செடிகளை வாங்கிக்கலாம். நிறைய மக்கள் இங்கே வந்து செடி வாங்குறதுக்குன்னே வந்து செடிகளெல்லாம் நிறைய வாங்கிட்டு போவாங்க. உங்களுக்கும் வாங்கணும் செடிகள் ரொம்ப பிடிக்கும்னா நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி மண்டக்காட்டு டைமில் நீங்களும் வந்து வாங்குங்க.
செடிகள் வீட்டில் வளர்க்குறது நமக்கு ரொம்ப நல்லது மக்களே. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரியலி ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே நம்ம செடிகள் வைக்கலாம், வீட்டுக்கு வெளியே வைக்கலாம். அழகுக்கு பூக்கிற செடிகள் எல்லாமே வைக்கும்போது நம்ம வீட்டிலேருந்து நம்ம நட்டு வளர்த்த அந்த செடியிலேருந்து 2 பூ பறித்து நம்ம தலையில் வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம தலையில் வைக்காமல் செடியிலேயே பூக்கள் பூத்து நிற்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும் மக்களே. சிலர் தலையில் பறித்து வைப்பாங்க, சிலர் தலையில் பறித்து வைக்கிறத விரும்ப மாட்டாங்க. செடியிலே பூத்து அது அழகாக அந்த அழகை பார்த்து ரசிப்பாங்க. ஸோ இப்படி பல விதமாக நம்ம பூக்களை வச்சு நம்ம ரசிக்கலாம். தண்ணி ஊற்றும் போது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அது ஒவ்வொரு இலையாக அது வரும்போது அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு 1000 கண்ணு வேணும் மக்களே. ஸோ இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிளான்ட்ஸ்னாலே. இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஆர்கிட்ஸ் எல்லாம் கூட இருக்குது மக்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.